Hello, welcome to my channel Statistics with Geeta. Now we are going to see the second measure of dispersion, that is interquartile range and quartile deviation. So what do you mean by interquartile range? Interquartile range is the difference between the third quartile and the first quartile. Interquartile range is given by the formula Q3 minus Q1. Quartile deviation or semi interquartile range, இந்த ரெண்டும் ஒன்று தான். Quartile deviationனாலும் ஒன்று தான், semi interquartile rangeனாலும் ஒன்று தான். That is given by Q3 minus Q1 whole divided by 2. The relative measure of this quartile deviation is nothing but coefficient of quartile deviation, which is given by the formula Q3 minus Q1 whole divided by Q3 plus Q1. ஏன் இந்த இன்டர்குவார்டைல் ரேஞ்சோ அல்லது குவார்டைல் டீவியேஷன் நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம், எந்த இடத்துல இதனோட யூசேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரேஞ்சை கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் அ superior measure of dispersion or variation. It is used in measuring variations in case of open-end distributions. Open-end distribution அதாவது அதனுடைய முதல் கிளாஸ் இன்டர்வல் டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, லாஸ்ட் கிளாஸ் இன்டர்வலும் டிஃபைன் பண்ணாத இடங்களில் இந்த குவார்டைல் கோஎஃபிஷியன்ட், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டீவியேஷன் அல்லது இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் அதை யூஸ் பண்ணுவோம். It is not affected by extreme values. இந்த குவார்டைல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்னால எங்கேயுமே அஃபெக்ட் ஆகாதனால இது வந்து ஹைலி ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் நம்ம அதிகமாக ஸ்கியூனஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பின்னால் பயன்படுத்த போகிறோம். இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவல் சீரீஸ்க்கு எப்படி குவார்டைல் டீவியேஷனும் அதனோட ரிலேட்டிவ் மெஷரையும் கண்டுபிடிக்க போகிறோன்னு பார்க்குறோம். ஃபைண்ட் குவார்டைல் டீவியேஷன் அண்ட் இட்ஸ் கோஎஃபிஷியன்ட். மார்க்ஸ் ஆர் கிவன். முதல்ல மார்க்ஸ் கொடுத்துருக்கு. நம்ம ஏற்கனவே மீடியன் குவார்டைல்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே சொல்லியிருக்கோம், டேட்டாவை என்ன பண்ணணும், அசெண்டிங் ஆர்டரில் முதல்ல எழுதிடணும். அசெண்டிங் ஆர்டரில் இல்லைன்னா எழுதணும். ஸோ எழுதிக்கிறோம் 10, 15, 20, 25, 30 அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டோம். இதுக்கப்புறம் அப்ளை த ஃபார்முலா ஃபார் ஃபர்ஸ்ட் குவார்டைல் அண்ட் தேர்ட் குவார்டைல், அது ரெண்டுமே நமக்கு வேணும். ஸோ Q1 வந்து சைஸ் ஆஃப் ஸ்மால் n+1 by 4th ஐட்டம். ஸோ n வந்து எத்தனை அப்சர்வேஷன்ஸ் இருக்குது, 5. ஸோ 5 + 1 6/4 which is equal to 1.5th ஐட்டம். டெசிமலில் வரும்போதே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் ஐட்டம் ப்ளஸ் அந்த 0.5 இன்ட்டு செகண்ட் ஐட்டம் மைனஸ் ஃபஸ்ட் ஐட்டம். ஸோ 10 ப்ளஸ், ஏன்னா ஃபஸ்ட் ஐட்டம் வந்து என்னது 10. ஸோ 10 + 0.5 இன்ட்டு செகண்ட் ஐட்டம் மைனஸ் ஃபஸ்ட் ஐட்டம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஐட்டம்ஸு 15 - 10. ஸோ 10 + 2.5 இதை பெருக்கும்போது 2.5 ஆகும். ஸோ 12.5. 10 + 2.5 12.5. ஸோ Q1 வந்து 12.5. Q3 வந்து சைஸ் ஆஃப் 3 × n+1 by 4th ஐட்டம். நமக்கு n+1 by 4 வந்து 1.5 தெரியும். அந்த 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 4.5th ஐட்டம். ஸோ அகெயின் டெசிமலாக இருக்கும்போது 4th ஐட்டம் ப்ளஸ் 0.5 இன்ட்டு 5th ஐட்டம் மைனஸ் 4th ஐட்டம். ஸோ 25, அதாவது 4th ஐட்டம் என்னது 25 ப்ளஸ் 0.5 இன்ட்டு 5th ஐட்டம் 30 - 25. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 2.5 வருது. 25 + 2.5 27.5. ஸோ ரெண்டு குவார்டைல்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதை வந்து நம்ம குவார்டைல் டீவியேஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ குவார்டைல் டீவியேஷன் ஃபார்முலா என்ன, Q3 minus Q1 by 2. Q3 27.5, Q1 12.5 whole divided by 2, 15/2 which is 7.5. Now coefficient of quartile deviation வந்து Q3 minus Q1 by Q3 plus Q1. So 27.5 minus 12.5 whole divided by 27.5 plus 12.5. So இதை பண்ணும்போது 15/40 which is nothing but 0.375. இப்போ செகண்ட் ஒரு டிஸ்க்ரீட் சீரீஸ்க்கு நம்ம குவார்டைல் டீவியேஷன் அண்ட் ரிலேட்டிவ் மெஷர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டீவியேஷன் போட போகிறோம். ஃபைண்ட் குவார்டைல் டீவியேஷன் அண்ட் இட்ஸ் கோஎஃபிஷியன்ட் given wages in rupees and number of persons, அதாவது எக்ஸும் எஃப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணோம், அது ஆல்ரெடி அரேஞ்ச் ஆகி தான் இருக்குது. அரேஞ்ச்டு இன் அசெண்டிங் ஆர்டர் எக்ஸ் வேல்யூஸு, இப்போ எஃப் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதை அப்படியே நம்ம டேபுலர் காலத்தில் போட்டுட்டு கொடுத்துருக்கிற ஃப்ரீக்வன்சிக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ சிஎஃப் ஆட் பண்ணி நம்ம போடுவோம் இல்லையா, அது மாதிரி போடுறோம். அண்ட் சி த லாஸ்ட் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அண்ட் த டோட்டல் என் ரெண்டும் ஒரே வேல்யூ வரணும்னு முன்னால் சொல்லியிருக்கேன் நான். இப்போ குவார்டைல்ஸ் எப்பவும் போல் நம்ம ஏற்கனவே பார்த்த வீடியோ படி குவார்டைல்ஸ் கண்டுபிடிக்கிறோம். Q1 வந்து சைஸ் ஆஃப் கேபிட்டல் n+1 by 4th ஐட்டம். ஏன்னா அது டிஸ்க்ரீட் சீரீஸு, இங்கே கேபிட்டல் n தான் யூஸ் பண்ணும். ஸோ அப்போ 52 + 1 divided by 4 that is 53/4 which is 13.25th ஐட்டம். டெசிமல் வந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், 13th ஐட்டம் இங்கே ப்ளஸ் 0.25 இன்ட்டு 14th ஐட்டம் மைனஸ் 13th ஐட்டம். ஸோ இங்கே 13th ஐட்டம்ங்கிறது எங்கே போய் பார்க்கணும், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு நேராக உள்ள வேரியபிளை பார்க்கணும். ஸோ 13க்கு நேராக என்ன இருக்குது 200.
plus 0.25 14th item இங்கே 14ங்கிற நம்பரில் அதை விட ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி என்ன 34 அதுக்கு நேராக உள்ள வேரியபிள் வேல்யூ 400 ஸோ 400 minus 13th item 200 ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 200 into 0.25 இதை பெருக்கும் பொழுது 50 வரும் ஸோ 200 plus 50 250 Q1 வந்து 250 Q3 வந்து size of 3 into n plus 1 by 4th item அப்போ 3 into 13.25 ஸோ 39.75th item இதுவும் டெசிமல் அதனால் 39th item plus இந்த டெசிமல் 0.75 into 40th item minus 39th item இங்கே வந்து 39th item இது 500 46க்கு நேராக ஏன்னா 39ங்கிற நம்பர் சிஎஃப்ல இல்லை ஸோ நெக்ஸ்ட் ஹையஸ்ட் வேல்யூ இது ஸோ அதுக்கு நேராக உள்ள வேல்யூ 500 ப்ளஸ் 0.75 இன்ட்டு 40th ஐட்டமும் இங்கே கிடையாது இது தான் எடுத்துக்கணும் அப்போ 500 minus 500 ஸோ 500 minus 500 0 into 0.75 0 ஸோ வெறும் 500 ஸோ Q3 is 500 now substitute the formula Q quartile deviation is equal to Q3 minus Q1 by divided by 2 அப்போ 500 minus 250 whole divided by 2 which is 250 by 2 which is 125 coefficient of quartile deviation வந்து Q3 minus Q1 divided by Q3 plus Q1 Q3 minus Q1 whole divided by Q3 plus Q1 அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம் ஸோ இது 500 minus 250 divided by 500 plus 250 so 250 by 750 which is given by 0.3333 ஒரு continuous frequency distribution கொடுத்து quartile deviationும் அதனோட relative measure coefficient of quartile deviation போட போகிறோம் see find quartile deviation and its coefficient you are given a class and frequency கிளாஸ் எப்படியுமே அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது ஸோ அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கொடுத்துருக்கிற ஃப்ரீக்வன்சி வச்சு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி முதல் கண்டுபிடிச்சிக்கிறோம் ஆட் பண்ணி போட்டு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடறோம் இப்போ இந்த எண் வந்து இந்த டோட்டல் ஆஃப் த ஃப்ரீக்வன்சியும் லாஸ்ட் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்போவுமே ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் டு வெரிஃபை வெதர் யுவர் கேல்குலேஷன்ஸ் ஆர் கரெக்ட் இப்போ Q1 கிளாஸ் இப்போ நேராக Q1 கண்டுபிடிக்க முடியாது ஏற்கனவே சொன்னபடி Q1 கிளாஸ் கண்டுபிடிப்போம் தட் இஸ் சைஸ் ஆஃப் n by 4th item that is 259 divided by 4 which is 64.75th item ஸோ இது டெசிமலில் வரும்பொழுது இங்கே 64.75ங்கிறது இருக்கான்னு சிஎஃப்ல பார்க்கணும் இல்லை அடுத்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி 85 அதுக்கு நேராக உள்ள கிளாஸ் தான் Q1 class so that Q1 class is 6 to 8 இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணும் therefore Q1 equal to L plus n by 4 minus CF by F into C Lங்கிறது lower limit of the Q1 class that is 6 plus n by 4 இங்கே கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் minus cumulative frequency of the class preceding the Q1 class Q1 classக்கு முன்னால் உள்ள கிளாஸினுடைய cumulative frequency அது இங்கே இல்லை அதனால் 0 போடுறோம் divided by frequency of the Q1 class that is 85 into class width of the Q1 class width வந்து எவ்வளவு 6 to 8னா டிஃபரன்ஸு 2 ஸோ அதை போட்டிருக்கோம் இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு that is 1.52 அதோட 6ஓட ஆட் பண்ணும் பொழுது Q1 வந்து 7.52 நமக்கு கிடைக்குது இதே மாதிரி Q3 கிளாஸுங்கிறது சைஸ் ஆஃப் 3n by 4th item அப்போ 3 into 64.75 that is 194.25th item இங்கேயும் வந்து 194ங்கிறது இங்கே இல்லை நெக்ஸ்ட் ஹையஸ்ட் சிஎஃப் வந்து இது அதுக்கு நேராக உள்ள கிளாஸ் வந்து 10 to 12 ஸோ Q3 கிளாஸ் வந்து 10 to 12 ஐடென்டிஃபை பண்ணதுக்கு பிறகு ஃபார்முலா ஃபார் Q3 is L plus 3n by 4 minus CF by F into C ஸோ இப்போ தேர்ட் குவார்டைல் கிளாஸ்னுடைய லோயர் லிமிட்டு தட் இஸ் 10 is the L அப்புறம் 3n by 4 194.25 minus cumulative frequency of the class preceding the Q3 class that is 150 ஏன்னா இதுதான் Q3 கிளாஸ் இதுக்கு முன்னால் உள்ள கிளாஸினுடைய CF 150 divided by frequency of the Q3 class that is 59 into width 2 simplify பண்ணா 1.5 வருது 10 plus 1.5 11.5 now our quartile deviation is Q3 minus Q1 by 2 that is 11.5 minus 7.52 divided by 2 that is 3.98 by 2 which is 1.99 coefficient of quartile deviation Q3 minus Q1 by Q3 plus Q1 so 11.5 minus 7.52 divided by 11.5 plus 7.52 so 3.98 by 19.02 which is 0.209 that is coefficient of quartile deviation இதுதான் வந்து calculation of quartile deviation and its coefficient for continuous frequency distribution இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ